அதில் வந்து நமக்கு லெவல் 8 அன்லாக் ஆயிடுச்சு. 8 இப்போ விளாட்லாம். 9 அண்ட் 10 மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது. நம்ம இது வரையும் பண்ண அச்சீவ்மெண்ட்ஸ் நிறையாவே இருக்குது. நான் டே டைமில் விளாண்டது எதையுமே உங்களுக்கு வீடியோஸாக போடலை. நைட் லெவலில் விளாண்ட எல்லா லெவல்ஸுமே போட்டிருக்கேன். சரி, ஓகே. நம்ம இப்போ லெவல் 8 விளாட்லாம். லெவல் 8ல் நமக்கு கிடைக்கக்கூடிய கிஃப்ட்டு வந்து ரொம்ப டேஞ்சரான அவள். அவர் வந்து ஜோம்பிஸை பார்த்துட்டாருன்னா, வச்சோம்னா ஜோம்பி வந்துருச்சுன்னு பார்த்துட்டாருன்னா மொத்த இடத்தையுமே பிளாஸ்ட் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் ஒரு புல் பூண்டு கூட அங்கே முளைக்காது. நியூக்ளியர் வெப்பன் மாதிரி அவர் தான் நமக்கு கிஃப்டாக கிடப்பார் இதில். சரி, இந்த கேமுக்குள்ளே போகலாம். இந்த கேமை வந்து உங்களுக்காக ஹரிஷே ஹோஸ்ட் பண்ணுவார். கேளுங்க. பார்த்தீங்கன்னா அதில் டான்ஸிங் ஜோம்பின்னு ஒருத்தன் வந்திருக்காங்க. அவர் இது பண்ணுறது தான் கஷ்டம். ஏன்னா அவர் வரும்போதே 4-5 பேரை கூப்பிட்டு தான் வருவார். சைடில் ஒன்று, முன்னாடி ஒன்று, பின்ன இந்த சைடு ஒன்று, அப்புறம் பின்னாடி ஒன்றுன்னு வரும்போதே. அப்புறம் இந்த வாட்டி அதே தான் சன்ஃப்ளவரு, அப்புறம் ஃப்ரீ சுற்றுறது. இந்த வாட்டி நம்ம வந்து எல்லாமே மஷ்ரூம் சம்மந்தப்பட்டதாகவே எடுத்துக்கிட்டு போகிறோம். ஏன்னு உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். கேமுக்குள்ளே போகலாம். ஹரிஷ் உங்களுக்கு கோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு போவார். ஹரிஷை வந்து ஹோஸ்ட்டு பண்ணுறதுனால கோஸ்ட்டு நினச்சிடாது. ஹரிஷ் கோஸ்ட்டும் சம்டைம் பண்ணுவார். ஆரம்பிக்கலாம். ஆரம்பித்தோன்னே அதே தான் எப்பயும் போல் 2 ரோ நான் மஷ்ரூம் வச்சணும். இதையும் வச்சுருங்க. 7 கலரு இருக்குது இப்போ இங்கே. நீங்கள் இதில் சன் எடுக்காமல் கூட நீங்கள் இதில் ஜெயிக்கலாம். வேறு இந்த ஃப்ரீ இதை வட்டு வச்சு அப்படின்னு சொல்லுவான், நம்பிடாதீங்க. வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்பயும் போல பயப்படுறத வச்சுருக்கோம். பயப்படுறதை அடிச்சு முடிச்சுட்டாங்க. இந்த ரவுண்டு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரு ரவுண்டு ஒரு ஃப்ளாக்னா ஒரு வே வரும். இப்போ இது லெவல் 8. இப்போ லெவல் 8னா அடுத்த ரவுண்டு 2 ஃப்ளாக் இருக்கும். அது மாதிரி தான். பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக இந்த ரவுண்டு முடிஞ்சிடும். அடுத்த ரவுண்டு கஷ்டமாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். எப்பயும் போல் ஃபீல்டை முன்னாடி வச்சுட்டு முன்னாடி அது வந்துச்சு. இந்த ரவுண்டு ஈஸியாக. ஏன்னா ஃபுட்பால் வீரரும் இதில் வரல. ஃபீல்டில் இருக்கிறவங்க தான் வரான்னு நினைக்கிறேன். இதோ டான்ஸ் இது வந்திருக்காரு. இது கொஞ்சம் கஷ்டம். சொல்ல மாட்டேன். பார்த்தீங்களா, இதான் வருவார். அவர் அடிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சரி, இப்போ ஒருத்தவங்க அடித்து முடிச்சிட்டோமே. நம்ம டான்ஸிங் ஜோம்பியை நமக்கு சாதகமான ஆளாக்குறது ரொம்ப நல்லது. நமக்காக போராளிகளை உருவாக்கி சண்டை போட்டு கூட்டு போவார். இதுதான் இவர் வந்து பெரிய ஆளுன்னு நினச்சோம்னா இவரை நம்ம டுபாக்குராவை கூட ஆக்கலாம் ஈஸியாக. ஆனால் கரெக்டாக பண்ணணும். நமக்கு கொஞ்சம் நல்ல ஹெல்ப்பே பண்ணிட்டு போயிருக்காரு கரெக்டாக யூஸ் பண்ணனால. நம்ம பவுன்சர் மஷ்ரூமை யூஸ் பண்ணிக்கலாம். பாடி பில்டர் இல்லை பவுன்சர். இந்த லெவலுக்கு பேர் வச்சது கரிஸ் தான். அவர் தான் போய் கேம் கம்பெனியில் போய் போராடி இந்த கேம் வச்சுட்டு வந்துட்டு பேர் வச்சுட்டு வந்துருக்காரு. இந்த இதை யூஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ இருக்கிறேன் எல்லாம் ஃப்ரீஸ் ஆயிடுவாங்க.
இந்த லெவல் ஆனால் கஷ்டமாக இருக்கும். இப்போ தான் ஈஸின்னு சொல்லிட்டு இருந்தார் ஒருத்தர், இப்போ கஷ்டங்கிறாரு. நீங்களே என்னென்னு கேட்டுக்கோங்க. இது விளையாடுறது தப்பாக விளையாடுறேன், அதெல்லாம் கஷ்டமாக இருக்கும். ஆமாம், நான் விளையாடுறது ரொம்ப தப்பாக இருக்கான். சார்கிட்ட கொடுத்துருந்தோம்னா சார் வந்து இந்நேரத்துக்கு எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டு தான் மறுவேளை பார்த்துருப்பாரு. ஆமாம், பார்த்தீங்கன்னா தப்பாக கொடுத்துட்டாங்க. ஆமாம், நான் தப்பாக கொடுத்துட்டேன். இந்த பயந்தாங்குழியை பார்த்தீங்களா, நான் சொன்னேன்ல, அதுதான் பண்ணுவார். ஓகே, நமக்கு இப்போ வேறு வழி இல்லை. ஸோ இருக்கு அதெல்லாம் இல்லை, அதை வெளியில் ஃப்ரீஸ் ஆக்க வைங்க. இதை ஃப்ரீஸ் பண்ணிட்டோம், அவ்வளோதான். இனிமேல் இருக்க டுபாக்கூர் பசங்கள்லாம் நம்ம கவனிச்சிக்கலாம். கவனிச்சிட்டிங்க வருங்க. தொடநடுங்கி தாங்க. இவர் தான் டேஞ்சரஸ் மஷ்ரூம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கரிஷ் வந்து இந்த வாட்டி கைட் பண்ணி விளையாண்டனால ரொம்ப சொதப்பிடுச்சு. சரி, ஓகே, நெக்ஸ்ட்டு கேமில் பார்ப்போம், அடுத்த நாள் பார்ப்போம். ஓகே, பாய், see you again.